என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அதிலே குறிப்பாக 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்றார். இந்த பகுதி, இந்த 8 வசனங்களை வாசிக்கும் போது பஸ்கா பண்டிகைக்கு முன்பு, அதாவது இயேசு சிலுவையில் அறையப்படுகிற அந்த பஸ்கா பண்டிகை, அதற்கு முன்பு பெத்தானியா என்கிறதான ஊரிலே இயேசுவுக்கு ஒரு ராவிருந்து பண்ணுகிறார்கள். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், பெத்தானியாவிலே மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டில் இயேசு போனார். அங்கு அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டார், ஒரு போதனையை கொடுத்தார் என்று. இயேசு எப்பொழுதெல்லாம் எருசலேமுக்கு போகிறாரோ அல்லது எருசலேமிலிருந்து வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பெத்தானியாவுக்கு போகாமல் போனது இல்லை. பெத்தானியாவில் தான் இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த பெத்தானியா என்கிற பகுதி எருசலேமிலிருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. ஏறக்குறைய 2 மைல் தூரம். ஆகவே ஜஸ்ட் ஒரு 1/2 hour நடந்தா இங்க வந்துருவாங்க. ஸோ எருசலேமுக்கு போவதற்கு முன்பு இயேசு எப்பொழுதுமே பெத்தானியாவுக்கு போய் தான் போவார். இந்த சம்பவம் நடக்கும்போது, நேற்றைக்கு நாம் பார்த்தது மார்த்தாளுடைய வீடு. ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு ராவிருந்து பண்ணுகிறார்கள் அல்லவா, அது பெத்தானியாவில் நடந்தது. ஆனால் மார்த்தாள் வீடு அல்ல. இது நடந்தது எங்கே என்று பார்க்கும்போது, நீங்கள் மார்க் 14ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும். மார்க் 14க்கு வாங்க. அதிலே 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆக பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்து சுகமாகி இருந்த சீமோன் என்களுடைய வீடு இது. இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது அநேக வியாதி உள்ளவர்களை சுகமாக்கி இருக்கிறார். அதிலே குஷ்டரோகிகள் சுகமாகி இருக்கிறார்கள். ஒரே முறையிலே 10 குஷ்டரோகிகளை சுகமாகி இருக்கிறார். நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரம், யோவான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் இங்கெல்லாம் போய் பார்க்கும்போது, ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று கேட்டு சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆக இவர்களில் யாரோ ஒரு குஷ்டரோகிதான் இந்த சீமோன். இவன் இயேசுவால் சுகமாக்கப்பட்டிருக்கிறான். அப்படி சுகமாக்கப்பட்டவனுடைய சொந்த ஊர் பெத்தானியா. இயேசு எருசலேமுக்கு பவனியாய் போகிறார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு, இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு போகிற இவர் போவதற்கு முன்பே சொல்லிவிட்டார் தன் சீஷர்களிடத்திலே, எருசலேமுக்கு போகிறேன், அங்கே மனுஷகுமாரனாகி என்னை பிரதான ஆசாரியர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், ஜனத்தின் மூப்பர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், அவர்கள் அவரை சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லிவிட்டார். ஆக எருசலேமுக்கு போகிறார். போகிற வழியில் பெத்தானியாவுக்கு போகிறார். எருசலேமிலிருந்து தினசரி வெளியே வந்து விடுகிறார். எருசலேமில் தங்குவதில்லை, பெத்தானியாவுக்கு வந்துதான் தங்குகிறார். அவிதமான அந்த நாட்களில் ஒரு நாளில் அவருக்கு ராவிருந்து பண்ணுகிறார்கள் சீமோன் வீட்டிலே. சீமோன் வீட்டிலே ராவிருந்து பண்ணுகிற போது பெத்தானியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே ஏறக்குறைய அந்த விருந்திலே பங்கெடுக்கிறார்கள். அதில் ஒருவன், நாம் இப்பொழுது யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தபடி லாசரு, இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு, இயேசு, சீமோன், அந்த இயேசுடைய சீஷர்கள், இன்னும் மக்கள். ஆகவே இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு விருந்து பண்ணுவதனாலே அந்த ஊரில் இருந்த அநேக பெண்கள் வந்து பணிவிடை செய்கிறார்கள். அதில் ஒருவள் மார்த்தாள். இதுதான் பின்னணி. இந்த பின்னணியிலே மரியாள் என்ன செய்கிறாள்? மார்த்தாளுடைய சகோதரி ஒரு வெள்ளைக்கல் பரணியை, வெள்ளைக்கல் பரணின்னா என்ன தெரியுங்களா? பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு குடுவை. வெள்ளைக்கல் பரணி என்பது பளிங்கு கல், வெள்ளையான
ஒரு பளிங்கு கல்லால் செய்யப்பட்டதான ஒரு குடுவை. இந்த குடுவைக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பர்ஃப்யூம், வாசனை திரவியம். அதை கொண்டு வந்து அதை உடைத்து இயேசுவின் தலை முதல் இயேசுவின் சரீரத்தில் வழியும்படியாய் பாதம் வரைக்குமாய் ஊற்றுகிறாள். ஊற்றி தன் தலைமயிரால் அதை துடைக்கிறாள். இதுதான் மரியாள் செய்த செயல். இந்த செயலை பார்த்தவுடன் சீஷர்கள் வருத்தப்படுகிறார்கள், மற்ற மக்களும் வருத்தப்படுகிறார்கள். ஏன் என்றால் அதனுடைய விலை அவ்வளவு பெரிது. அந்த வெள்ளைக்கல் பரணி என்பது அதனுடைய விலை அவ்வளவு பெரிது. பிரியமானவர்களே, இந்த அந்த நளதம் என்னும் தைலம் என்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதை ஆங்கிலத்தில் நாட் என்று சொல்லுகிறார்கள். நாட் ஆங்கிலத்தில். அந்த நாட் என்கிற அந்த பெர்ஃப்யூம் அந்த நாட்களில் அந்த என்டையர் மிடில் ஈஸ்ட்ல கிடைக்காத ஒரு பொருள். வரலாறு சொல்லுகிறது அது அன்றைக்கு இந்தியாவில் மட்டும்தான் கிடைத்த ஒரு பொருள். அதுவும் இந்தியாவில் கூட இமாலயாஸ் பகுதிகளில் மட்டுமே, அந்த மலைப்பகுதிகளில் மட்டுமே கிடைக்கிற ஒரு பொருள். அங்கே இருக்கிறதான ஒரு குறிப்பிட்ட செடியிலே, ஒரு குறிப்பிட்ட பூ வகையிலே இருந்து எடுக்கப்படுகிறதான ஒரு சாறு தான் அந்த நாடு என்கிறதான ஒரு பொருள். அதை ஒரு வெள்ளைக்கல் பளிங்கு கல் பரணிக்குள் அடைத்து மிடில் ஈஸ்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம் அந்த நாட்கள்ல. ஆக மிடில் ஈஸ்ட்ல இருந்து அதை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இந்தியாவிலிருந்து. அதை யார் வாங்குவாங்க என்று பார்த்தால் பெரிய அரசர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் மட்டுமே வாங்க முடிகிற ஒரு பொருள் அது. மரியாளும் வாங்கியிருக்கிறாள். எதற்காக வாங்கினாள் நமக்கு தெரியாது. மேபி திருமணம் ஆகாத ஒரு பெண், அவள் பயன்படுத்துவதற்கோ அல்லது திருமணம் ஆகிற போது தன் கணவனுக்கு பரிசளிக்கவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்கலாம். பட் ஷி ஹேஸ் தட், அந்த ஒரு வெள்ளைக்கல் பரணி என்கிறதான நாடு அது இருந்திருக்குது. அதை குறித்து படிக்கும்போது இட் இஸ் எக்ஸப்ஷனலி எக்ஸ்பென்சிவ், மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொருள். மட்டுமல்ல, இட் இஸ் ஹார்வெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் ஒன்லி இன் இமாலயாஸ் இன் தோஸ் டைம்ஸ். ஃபவுண்ட் ஒன்லி இன் த இமாலயாஸ், இந்தியா. இம்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா டு மிடில் ஈஸ்ட் இன் அலபாஸ்டர் ஜார். அலபாஸ்டர் என்ற வேர்டு தான் அந்த வெள்ளைக்கல் பரணி, பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு குடுவை. அதுல ஹையஸ்ட் குவாலிட்டி, அன்டெல்யூடட், அதுல எந்த கலப்படமும் இல்லாத ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள் அது. இதை எப்பொழுதுமே யாருக்காவது பரிசளிப்பதா இருந்தால், அந்த நாட்களில் பயன்படுத்துவதா இருந்தால், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, டு ஷோ எ லாவிஷ் லவ், உயரிய உன்னதமான ஒரு அளப்பரிய அன்பை காட்டுவதற்கோ அல்லது ஹையஸ்ட் ஹானரை காட்டுவதற்கோ அல்லது முழுமையான ஒரு டிவோஷனை காட்டுவதற்கோ மட்டும்தான் இதை கொடுக்க முடியுமா. ஏன்னா அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொருள். 300க்கும் அதிகமான தினாரிஸ் அதனுடைய வேல்யூ. 300, மோர் தென் அபவ் 300 தினாரிஸ் சொல்லுதுங்க வேதம் ஒரு இடத்துல. அபவ் 300, 300 தினாரி என்பது ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு அதிகமான நாட்களுடைய சம்பளம். ஒரு நாளைக்கு ஒரு தினாரி சம்பளம் அந்த நாட்கள்ல கூலி. 300 நாளும் வேலை இருக்காது, ஓய்வு நாள் உண்டு இல்ல அவங்களுக்கு. அப்ப 300 தினாரினா அது ஒரு வருடத்திற்கு அதிகமான நாட்களுக்கான உழைப்பு. அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொருள். அந்த பொருளை எளிதில் யாருக்கும் கொடுத்து விட மாட்டார்கள், எளிதில் ஈவன் பயன்படுத்த மாட்டார்கள், எல்லோரிடத்திலும் இருக்கவும் இருக்காது. அவ்விதமான விலை உயர்ந்த அந்த பொருளை, அந்த பிராந்தியத்திலே கிடைக்காத ஒரு பொருளை வைத்து கொண்டிருந்த இந்த பெண்மணி மரியாள், எல்லோரும் விருந்து செய்கிற போது இவள் அந்த முழு பரணியை உடைத்து இயேசுவின் தலை மீது, உடல் மீது, கால் மீது ஊற்றி முழுவதுமாய் முற்றிலுமாய் ஊற்றி செலவழிக்கிறாள். அப்படி செலவழித்த பின்பு அநேகர் பலவிதமாய் பேசுகிற போது இயேசு சொன்ன வார்த்தை தான் இது: அவளை விட்டுவிடு, அவளை குறித்து எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம். அவள் செய்த செயலை
ஏன் இப்படி வீணாக்கி விட்டாள் என்று சொல்லாதீர்கள். காரணம் என்னவென்றால், அவள் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இயேசுவின் வார்த்தைகளை கவனிங்களேன். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று சொல்லுகிறார். இது இயேசு தம்முடைய ஆவியில் அறிந்திருந்த ஒரு காரியம். ஆனால் மரியாள் இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்காக வைத்திருக்கவில்லை. பட் இயேசு தம்முடைய ஆவியின் கண்களால் அதை பார்க்க முடிகிறது. இது தம்முடைய அடக்கத்திற்காகவே அவளிடத்தில் வந்து சேர்ந்த ஒரு பொருள். ஏன் என்றால், இயேசுவுக்கு ஒரு ப்ராப்பரான ஜூவிஷ் பரியல் கிடைக்கல. இயேசுவுக்கென்று மார்பிலே அடித்து கொண்டு கண்ணீர் விட்டு ஓரிரு நாள் வீட்டிலே அந்த சரீரத்தை வைத்திருந்து எல்லோரும், சொந்தம், நண்பர்கள், சுற்றார் எல்லோரும் இணைந்து அவரை சரியான முறையிலே யூதர்களுடைய ட்ரெடிஷ்னல் பரியல் படி சரியான முறையில் ரேப் பண்ணி சரியான முறையில் அந்த எல்லா ஸ்பைசஸும் வைத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிற ஒரு பரியல் அவருக்கு கிடைக்காது என்று கடவுளுக்கு தெரியும். ஏன் என்றால், இயேசு பலியிடப்பட போவது, சிலுவையில் அறையப்பட போவது பஸ்கா அன்றைக்கு. அன்று மாலையே 6 மணிக்கே புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய துவக்கம் இருக்க போகிறது. ஆகவே அது ஆயத்த நாள். எது பஸ்கா என்பது ஆயத்த நாள். ஆகவே ஆயத்த நாளுடைய அந்த கடைசி மணி வினாடி இருக்குல்ல, அது முடிஞ்ச உடனே ஓய்வு நாள் தொடங்கிடுது. ஆக ஓய்வு நாள் தொடங்குவதற்கு முன்பு இயேசுவின் சரீரம் சிலுவையிலிருந்து இறக்கப்பட வேண்டும். இறக்கப்பட்டதற்கு ஒரு ட்ரெடிஷனலான ஒரு பரியல் கொடுக்க வாய்ப்பில்லை. அவசரமாக வேகமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும் என்கிற நிலை இது கடவுளுக்கு தெரியும். ஆகவே கடவுள் இந்த வெள்ளைக்கல் பரணி மரியாளிடத்தில் வந்து சேரும்படியாய், மரியாள் அதற்கான விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கும்படியாய், எவ்வளவு நாள் கூட நமக்கு தெரியல, அதை இந்த தருணத்தில் எடுத்து இயேசுவின் தலையில் ஊற்றும்படியாய், ஊற்றுவதற்கான உள்ளம் இருக்கும்படியாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவளுக்கு தெரியாது இயேசுவுக்கு ஒரு ப்ராப்பர் பரியல் கிடைக்காது என்று. அவளுக்கு தெரியாது இயேசுவுக்கு எவ்விதமாய் முடிய போகிறது என்று. பட் she did with lavish love or highest honor or complete devotion. That's all. அப்படி இவள் செய்து முடித்தாள். ஆனால் இயேசு அதை இப்படி பார்க்கிறார். அவள் இதை என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்தாள். She did this in preparation for my burial. Preparation for my burial. இதே வசனத்தை நீங்கள் மார்க்குவிலே பார்க்கும்போது அங்கே she has done what she could. அவளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விட்டாள். மார்க்கு 14ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது பாருங்க 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்து விட்டாள். தன்னால் இயன்றது செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். யூதர்கள் இறந்து போனவர்களை அடக்கம் பண்ணும்போது விலை உயர்ந்த நல்ல தைலங்களை, அநேக தைலங்களை பூசி அவர்களை துணியிலே சுற்றி மேலும் இன்னும் அதிகமான வாசனை திரவியங்களை வைத்து கொண்டு போய் கல்லறையில் வைப்பார்கள். அவர்கள் மண்ணில் புதைப்பதில்லை, கல்லறைகளில் வைப்பார்கள். அப்படியே லூக்கா 23:52-53. அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த கல்லறையிலே வைத்தான். ஏன்? அடுத்த நாள், அந்த நாள் ஆயத்த நாள், ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. கவனிச்சிங்களா? ஓய்வு நாள் ஆரம்பமாகிறது, அது ஆயத்த நாள். ஆகவே இயேசுவின் சரீரத்தை இறக்கி சுற்றி கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் நேரம் இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour தான் டைம் இருந்திருக்கும், லெஸ் தென் டைம். இப்படி இருந்ததுனால அவருக்கு சரியான அளவுக்கு காரியங்களை செய்ய முடியல. அதனால தான் நீங்க அந்த அதிகாரத்தினுடைய 56ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, இந்த பெண்கள், ஸ்திரீகள் திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஏன்? ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே போய் இயேசுவின் சரீரத்திற்கு இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணிடலாம், நமக்கு அதுக்கு அப்பதான் வாய்ப்பு கிடைக்கலையே என்று அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்னும் ஒரு சின்ன ஒரு காரியம் யோவான்ல எழுதியிருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா இதை நீங்க குழம்பிடக்கூடாது.
யோவான் 19:38-39-40. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததனால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதோமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்திருந்தான். 100 ராத்தல் என்பது ஏறக்குறைய 34 கிலோ, 34 கிலோஸ் ஆஃப் இந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்தது. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுற்றி கந்த வர்க்கங்களினுடைய, அதாவது இவங்க கொண்டு வந்ததனுடைய சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். தென் அவரை கல்லறையில் வைத்தார்கள். இது யோவான் எழுதுறாரு. ஆக இந்த வெள்ளை போலம் என்பதும் கரிய போலம் என்பதும் இந்த நாடு என்கிற அளவுக்கு விலை உயர்ந்த பொருள் அல்ல. இந்த வெள்ளை போலமும் கரிய போலமும் அங்க இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். சிலுவையில் அறையப்படுகிற மக்களுக்கு வலி தெரியாமல் இருப்பதற்கு அந்த வெள்ளை போலம் கலந்துதான் கொடுப்பாங்க குடிக்க. அது குடிச்ச உடனே ஓரளவுக்கு மயக்க நிலை அல்லது வலி உணர்வு குறைகிற நிலை இருக்கும். அவிதமான ஒரு பொருள் அது, அந்த வெள்ளை போலம் கலந்த பானம் என்பது. ஆக அவ்விதமான இந்த காரியத்தை நிக்கோதேமு கொண்டு வந்தாரு. அதை இயேசுவின் மீது பண்ணியிருக்காங்க. பட் எ ராயல் பரியல், அதாவது விலை உயர்ந்த ஒரு மக்களுக்கு கிடைக்கிற ஒரு அடக்கம், ஒரு நல்ல வாசனை திரவியங்களோடு இயேசுவுக்கு கிடைக்கல. இது கிடைக்காது என்று கடவுளுக்கு தெரியும். God make sure மரியாள் as this not. And மரியாள் use that one not for personal purpose, for Jesus. அதைதான் வேதம் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். அவளால் முடிந்ததை செய்து விட்டாள். என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தின் மீது இந்த தைலத்தை இப்பொழுதே she anointed my body before and for my burial. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பே, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் மீது இதை அபிஷேகம் செய்து விட்டாள், ஊற்றி விட்டாள். ஆகவே அவளை திட்டாதீர்கள் என்று சொல்லி அவளுடைய செயலை இயேசு ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார், பாராட்டுகிறார். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், அவளுக்கு மட்டுமே கிடைத்தது. She has done a good deed to me என்று சொல்லி மரியாள் இயேசுவுக்கு இந்த ஒரு நன்மையை இயேசுவின் பாதத்தில் தலையில் ஊற்றி துடைத்து அவரை கனப்படுத்தி விட்டாள் மரியாள். பிரியமானவர்களே, நம்மில் யாராவது உங்கள் ஒரு வருட சம்பளம் என்கிற அளவுக்கான விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை ஒரு வினாடியில் உடைத்து ஒருவர் மீது ஊற்றி விடுவீர்களா? வித்தின் அ செகண்ட்ல நீங்க ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருவீங்களா? நான் கொடுக்க மாட்டேன். நான் சொல்றேன், நான் கொடுக்க மாட்டேன். இட்ஸ் நாட் ஈஸி. உங்களில் அநேகரும் கொடுக்க மாட்டேங்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மெல்லாம் ஹார்ட் ஏர்னிங் பீப்புள், கடினமாக உழைச்சி சம்பாதிக்கிறோம். பட் மரியாள் வாஸ் அ பிளஸட் உமன். அவள் ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ங்க. இந்த மரியாள் அந்த 3 பேர்ல குறிப்பாக மார்த்தாள் மரியாள் இருவரையும் எடுத்துக்கொள்ளும் போது ஷீ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் உமன். அவள் இந்த ஒரு பொருளை கொண்டு வந்து சற்றும் யோசிக்காமல் இயேசுவின் மீது ஊற்றி விட்டாள். The opportunity to serve Jesus directly was limited on that time. ஏன் என்றால் வேதம் சொல்லுகிறது, இன்னும் சில நாட்களில் இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார். ஸோ இயேசுவுக்கு சேவை செய்ய அல்லது இயேசுவுக்கு ஊழியம் செய்ய, இயேசுவை பராமரிக்க இருக்கிறதான வாய்ப்பு was limited on that time. Only hours reminders. இன்னும் சில மணிகள் தான் இருக்கிறது. அதாவது ஒரு 70 மணி நேரம் அல்லது 90 மணி நேரம் தான் இருக்குது மொத்தமே. She மரியாள் chose the best thing she could to do with her expensive perfume. அவளிடத்தில் இருந்த விலை உயர்ந்த அந்த வாசனை திரவியத்தை வைத்து என்ன செய்துவிட முடியுமோ அதை செய்து விடுவதற்கு, அதாவது இயேசுவுக்கு டைரக்டா சர்வ் பண்ணுவதற்கு she chose. இயேசுவை தொழுது கொள்ளுகிறோம், கடவுளை தொழுது கொள்ளுகிறோம் என்பதில் the essence of serving Christ or God is to regard him with
uttermost love and highest honor and complete devotion, and to be willing to sacrifice to him what is the most precious with us. நம்மிடத்தில் இருக்கிற விலையுயர்ந்த ஒன்றை இயேசுவுக்கென்று தியாகமாய் கொடுப்பது, அல்லது நம்முடைய முழுமையான அன்பை இயேசுவுக்கு காட்டுவது, நம்முடைய முழுமையான மதிப்பை மரியாதையை இயேசுவுக்கு காட்டுவது, அல்லது இயேசுவுக்கு முற்றிலுமாய் டிவோட்டடா இருப்பது என்பதுதான் த எசன்ஸ் ஆஃப் வொர்ஷிப்பிங் காட். இயேசுவை பணிந்து கொள்வதற்கு இதுதான் எசன்ஸான காரியம். இவைகள் அத்தனையையும் மரியாள் இந்த ஒரு காரியத்தில் முற்றிலுமாய் செய்து முடித்து விட்டாள். முற்றிலுமாய். இயேசு சொல்லுகிறார், மத்தேயு மார்க்கு ஆகிய 2 பகுதிகளிலுமே, மத்தேயு 26 அதில 13ஆம் வசனம், மத்தேயு 26:13, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கேளுங்க. இயேசுவை குறித்து 4 புத்தகம் எழுதப்பட்டிருக்குங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷங்கள்ல இயேசு பேசின எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆனால் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நற்செய்தி உலகம் முழுவதும் எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்மணி செய்தது நினைவு கூறப்படும், அல்லது அதை சொல்லப்படும். எது என்றால் the complete devotion, the lavish love and highest honor and the sacrifice which she did with her expensive perfume. விலை மதிக்க முடியாத ஒன்றை இயேசுவுக்கென்று கொடுத்துவிட்ட ஒரு செயல் இருக்குல்ல, அந்த செயலை நற்செய்தி அறிவிக்கப்படுகிற போதெல்லாம் உலகம் முழுவதும். நற்செய்தினா எது? இந்த சுவிசேஷம் இயேசு சொல்றாரு. இந்த சுவிசேஷம்ன்றது, இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, விருந்து பண்ணாங்க, இவள் தைலம் பூசினாள் என்பதுதான் செய்தியே. இங்க இப்போ நம்ம வாசிச்சிருக்கிற வரைக்கும் இதை சொல்லல ஆண்டவர். இயேசுவை குறித்த நற்செய்தி என்ன? பாவம் செய்துவிட்ட மனிதனுக்கு கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்தினார். அந்த வழி இயேசு. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு. இயேசு வழியாய் மட்டுமே கடவுள் அண்டையில் வர முடியும். இயேசு விலையை செலுத்திவிட்டார் என்பது நற்செய்தி. அந்த நற்செய்தியை இப்பொழுது விசுவாசிக்கிறவர்கள் கடவுளுடைய பிள்ளை என்பது நற்செய்தி. இந்த நற்செய்தியை இந்த உலகம் முழுவதும் யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் அறிவிக்கிறார்களோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மரியாள் நினைவு கூறப்படுவாள். மரியாளுடைய தியாகம் நினைவு கூறப்படும். மரியாள் செலுத்தின விலை நினைவு கூறப்படும், அறிவிக்கப்படும். இது இயேசுவினுடைய வார்த்தை. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கப்படும். எஸ், everywhere in the world Marial was remembered. This Mary is not Jesus' mother Mary. This Mary is the sister of Martha. இந்த மரியாள் செய்த இந்த செயல் எப்பொழுதும் நினைவு கூறப்படும். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை செய்வதற்கு மரியாள் எப்படி கற்றுக்கொண்டாள்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இயேசு சந்தித்த மனிதர்களிலே ஒருவருமே இதை செய்துவிடவில்லை. இயேசுவுக்கு இவ்விதமான ஒரு காரியத்தை செய்துவிடவில்லை. மகனை சுகமாக்கி இருக்கிறார், மகளை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், செத்து போன வாலிபனை எழுப்பியிருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை அனுபவித்த பல மக்கள் அன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் யாரும் இயேசுவுக்கு என்று விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுத்து விடவில்லை. மரியாளை போல மரியாள் எப்படி அதை கற்றுக்கொண்டாள் என்று பார்க்கும்போது, லூக்கா 10ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். லூக்கா 10:39. மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை
கேட்டுக்கொண்டிருந்தாள். She seated at Lord's feet and listening to his word. இயேசுவின் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். இயேசுவின் வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற கவனமாக, அந்த வார்த்தைகளை தங்கள் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுகிற முழு விருப்பத்தோடு, வாஞ்சையோடு எவரும் இவ்விதமான தியாக உணர்வை, இவ்விதமான இயேசுவுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை, இயேசுவுக்கென்று எதையும் கொடுக்க வேண்டும், எவ்வளவு விலை உள்ள பொருளாயிருந்தாலும் என்கிற எண்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மரியாள் அப்படித்தான் பெற்றுக்கொண்டாள். She sit and listen Jesus word. இயேசுவின் வார்த்தைகளை அவர் கற்றுக்கொண்டாள். இயேசு சொல்றார் பாருங்க கடைசி வசனத்துல, தேவையானது ஒன்றே. The only one thing is necessary. There is only one thing worth being concerned in this world. இந்த உலகத்தில் நீங்கள் சற்றேனும் கவலைப்படுவதற்கு அல்லது மிகவும் கருத்தாய் இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது, கடவுளுடைய பார்வையில். நல்லா கேளுங்க, நம்முடைய பார்வையில் இல்லை. நம்முடைய பார்வையில் நமக்கு அநேக காரியங்கள் கண்ணில், கருத்தில், எண்ணத்தில் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பார்வையில் there is only one thing worth being concerned. What is that? என்றால் அது, அந்த கன்சர்னான பொருள் இருக்குல்ல, அது இயேசு சொல்லுகிற அந்த பொருள் யாருக்குள்ள கன்சர்ன் ஆயிடுச்சோ, யாருக்குள்ள கன்சர்ன் ஆயிடுச்சோ அவர்களிலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது, யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, யாராலும் எடுத்துவிட முடியாது. அவ்விதமான பொருள் அது. அதை மரியாள் கற்றுக்கொண்டாள். மேரி ஹாஸ் டிஸ்கவர்ட் இட். இயேசு சொல்றாரு, இயேசுவினுடைய வார்த்தைகள், மேரி ஹாஸ் டிஸ்கவர்ட் இட் which nobody can able to take it away from her. அவளிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்றை மேரி கற்றுக்கொண்டாள், கண்டுபிடித்து விட்டாள். அது இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்வதன் வழியாக என்று இயேசு சொல்லுகிறார். ஆக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டதின் அடிப்படையில் தான் ஒரு ஊர் முழுவதும், பெத்தானியா ஊர் முழுவதும் இருந்த அநேக பெண்கள் அங்கே இருந்த ஒரு பெருங்கூட்டத்திற்கு, இயேசுவோடு இருந்த விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறுகிறார்கள். மரியாளும் என்ன பண்ணிருக்கணும் இயல்பா என்றால், அந்த ஊர் பெண்மணிகளோடு, மார்த்தாவோடு இணைஞ்சு அந்த விருந்திலே எல்லோருக்கும் கொடுத்திருக்கணும். ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் வார்த்தை தொடர்ச்சியா கேட்கிறாங்க. என்ன சொல்றாரு? நான் எருசலேமுக்கு போவேன், என்ன சிலுவையில் அறைவாங்க, என்னை பிடித்து அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, நான் 3ஆம் நாளில் உயிரோடு இருப்பேன். இது தொடர்ந்து கேட்டுட்டே வராங்க கடந்த ஒரு சில மாதங்களாக. ஆக இயேசு எருசலேமுக்கு வந்துட்டார். இப்போ இத்தனை முறை வரும்போது அவர் சொல்லல, இந்த முறை எருசலேமுக்கு வரும்போது சொல்றாரு. ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவர்களுக்குள்ள பல விதமான கேள்விகள் இருந்திருக்க கூடும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு விருந்து வைக்கிறாங்க அவருக்கு. அந்த விருந்துல எல்லோரும் ஓடி எல்லோருக்கும் பரிமாறுறாங்க. எல்லோரும் போல மரியாள் சாப்பாடு பரிமாற போகலாங்க. She take that opportunity for herself, going and finding one of the expensive thing which she has in her life. அன்றைக்கு என்னை பொறுத்தவரை அவளிடத்தில் இருந்த விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் என்றால் அந்த வெள்ளைக்கிள் பரணி, அதற்குள் இருந்ததான அந்த நாட் என்கிறதான ஒரு தைலம். அதை கொண்டு வந்து இயேசுவின் மீது ஊற்றி பயன்படுத்தி விட்டார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பை, அதாவது வேதம் சொல்லியிருக்கிறது, இயேசு அவர்களை அதிகமாய் நேசித்தார். நாம நேற்றே அதை பார்த்தோம். கடவுளுடைய அன்பை அதிகமாய் உணர்ந்தவர்கள், அதிகமாய் ருசித்தவர்கள் கடவுள் மீது அதிகமாய் அன்பு செலுத்த விரும்புவார்கள், அதிகமாய் அன்பு செலுத்த விரும்புவார்கள். இது ஒரு இயற்கையான ஒரு விதிங்க. யார் ஒருவர் அதிகமாய் நேசிக்கப்படுகிறார்களோ அவர்கள் நேசத்தை காட்டுவார்கள். குடும்பத்துல எங்கேயுமே, வேலை செய்யற இடத்துல கூட நீங்க போய் யார் மேலேயாவது அன்பு காட்டுங்க, அவர்கள் உங்களுக்கு அன்பை திருப்பி காட்டுவாங்க. ஒரு நாள்ல காட்டாம போயிட்டாலும் over the period of time they will show their love back. இது இயல்பு உலகத்துல. இயேசு இந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு அன்பு காட்டினார். இவர்கள் இயேசுவின் மீது அன்பு காட்டினார்கள். அதனுடைய உச்சபட்டம், இயேசு அவர்களுக்காக மரிக்க போகிறார். மரியாள் இயேசுவுக்காக அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இதை கொடுக்கிறாள். அவ்விதமான ஒரு sacrificial giving to God is necessary. இன்றைக்கும்
இயேசு ஆகட்டும், பிதாவாகட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களை பார்க்கிறார். பார்த்து யார் ஒருவர் விலை மதிக்க முடியாது, இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் பொருள்ல இல்ல, விலை மதிக்க முடியாத ஒன்றை கடவுளுக்கென்று படைக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள், அல்லது இயேசுவின் மீது செலவழிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள், இயேசுவுக்காக செலவழிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுவுக்காக செலவழிப்பது, இயேசுவின் மீது செலவழிப்பது. உலகம் முழுவதும் அநேக மக்கள் இயேசுவின் செய்தியை எடுத்துக்கொண்டு, நற்செய்தியை எடுத்துக்கொண்டு பல இடத்துக்கு போயிருக்காங்களே, அது ஒரு செலவு. அதாவது அவர்கள் வாழ்க்கையையே அவர்கள் செலவு செய்வது இயேசுவுக்கென்று. அவரை போலவே இப்போ ஒரு ஊழியக்காரர் எடுத்துங்க, ஒரு மிஷினரியவ, அவரோடு படித்த பள்ளியிலே கல்லூரியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெருவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் வயது ஒத்த அநேக மக்கள் இயல்பாக அனுபவிக்கிற எந்த காரியமும் அவருக்கு இல்லை. வீக்கெண்டானா போற ஒரு இடம், ஹாலிடேவானா போற ஒரு இடம், அல்லது விரும்பி வாங்கி சாப்பிடுகிற ஒரு பொருள் அவர்கள் போகிற இடத்துல இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஆக அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறாங்களே, அந்த போகிற அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சரீரம், அவர்களுடைய பலன், all the energy and resources which you have, even financial things, everything, they are actually spending on Jesus. இயேசுவின் மீது செலவழிக்கிறார்கள், இயேசுவுக்காக செலவழிக்கிறார்கள். அவிதமான மக்களை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது, அவிதமான மக்களை கடவுள் நோக்கி கொண்டிருக்கிறார். அவிதமான மக்கள் இந்த சபையிலிருந்து எழும்ப வேண்டும். இயேசுவுக்காக செலவழிக்கிறவர்கள், இயேசுவில் செலவழிக்கிறவர்கள், இயேசுவின் மீது செலவழிக்கிறவர்கள். எதை? தன்னை, தன் பொருளை, தன் உழைப்பை, தன் பலத்தை, தன் திறமைகளை, தன் தாளந்துகளை இயேசுவின் மீது. ஏனென்றால் விலை மதிக்க முடியாதுதான் மரியாள் கொடுத்தது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். I will most gladly spend and be expended for your souls. If I love you more, am I to be loved less? இது பவுலுடைய வார்த்தைகள். பவுல் சொல்றாரு, நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன், உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன், உங்களில் அதிகமாய் அன்பு கூறுகிறேன். ஆனால் நீங்கள் என்னை குறைவாய்தான் அன்பு கூறுகிறீர்கள், அல்லது என் மீது குறைவாய்தான் அன்பு காட்டுகிறீர்கள் என்றாலும் கூட மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக என்னை செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். You see that? அந்த மக்களுடைய ஆத்துமாக்கள் கடவுளண்டையில் வருவதற்காக இவர் தன்னை, தன் சக்தியை, Paul was gladly offered his financial resources, his entire life and his energy for the spiritual welfare for others, especially in each and every church, in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவினிடத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவதற்காக, அவருடைய ஆத்துமாக்கள் மீட்பு பெறும்படியாய், அவருடைய ஆத்துமாக்கள் நன்மை பெறும்படியாய் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னிடத்தில் இருந்த பொருட்களை, தன்னுடைய எல்லா சக்திகளை முற்றிலுமாய் செலவழிக்க, செலவு பண்ணப்பட வாஞ்சியாயிருக்கிறார். Even though he was loved less by those people, even though he was loved less by those people. இதுதான் கடவுளுடைய அன்பை முற்றிலுமாய் உணர்ந்து கொண்டு, கடவுளுடைய அன்பை முற்றிலுமாய் பெற்றுக்கொண்டு ருசித்த ஒரு மனிதனுடைய செயலாய் இருக்கும். மரியாள் இயேசுவின் அன்பை ருசித்தாள், விலை மதிக்க முடியாததை கொடுத்தாள், இயேசுவுக்கு செலவிட்டாள், இயேசுவில் செலவிட்டாள். பவுல் கடவுளுடைய அன்பை ருசித்தார். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சி இருக்குதே, அந்த ஒரு பெரிய மீட்பு இருக்குதே, அது அவருக்குள் போய் ஒரு பெரிய ஒரு அனலை உருவாக்குகிறது. அன்பு, கடவுளுடைய அன்பு அவரிலிருந்து அப்படியே பிரதிபலிக்கிறது எல்லார் மேலேயும். அன்பை செலுத்துகிறார் சபை சபையா. அன்பு அவருக்கு திரும்ப கிடைக்கல. குறிப்பா கொரிந்து சபையிலிருந்து, கொரிந்து சபை மக்கள் அவருடைய அப்போஸ்தலர்ஷிப்பை, அவருடைய மூப்பர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பல. they not accept him as the leader. இயேசுவோடு இருந்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராய் இல்லாத, அதே வேளையிலே வார்த்தைகள் மிகவும் கடினமாயி ஷார்ப்பா நம்மளை டச் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல.
யாரு? குறிப்பாக கொரிந்தியர்கள். நீங்க கொரிந்து சபை அந்த 2 புத்தகத்துல அடிக்கடி நீங்க பார்க்கலாம். பவுல் தன்னுடைய அப்போஸ்தலர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வருவாரு. நானும் அவர்களுக்கு சற்றும் குறைந்தவன் அல்ல, கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், நான் தரிசித்தேன், இயேசுவே எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஏன்னா அநேக காரியங்களை சொல்லிட்டே வருவாரு. ஏன்னாக்கா அவங்களுடைய ஆட்டிடியூட், they were not accept him. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க என்ன அதிகமா லவ் பண்ணல, which means நான் காட்டுகிற அன்பை எனக்கு திரும்பி நீங்க காட்டல. Then also I want to be spent and expended for your souls. ஏன்? கடவுளுடைய அன்பு அவருக்குள். மரியாள் ஏன் தன்னுடைய விலை மதிக்க முடியாத அவர்கிட்ட கொடுத்தாரு? கடவுளுடைய அன்பு அவள் ருசித்தாள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கடவுளால் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். கடவுள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதே தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினதுனாலே கடவுளுடைய அன்பு, நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆக கடவுள் நம்மை அன்பு கூறுகிறார் என்பதை ஒருவரும் மறுக்க முடியாது, இல்லையா? அன்பு, கடவுளுடைய அன்பு என்ன? விலை மதிக்க முடியாத தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவர் கொடுத்தது. மரியாள் கொடுத்தது என்ன? வெள்ளைக்கல் பரணி ஒன்றே ஒன்று அவளிடத்தில் இருந்தது. 1 வருடத்திற்கும் அதிகமான விலை உள்ள ஒரு சம்பள பணம், மதிப்புள்ளது. ஆக விலை மதிக்க முடியாததை மரியாள் கொடுத்தால், அதை விட பன்மடங்கு விலை மதிக்க முடியாத, பல கோடி மடங்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை தான் கடவுள் நமக்காக கொடுத்தார். அன்பு வந்ததா? அன்பை உணர்ந்தோமா? இப்பொழுது நாம் லைக் மேரி, லைக் பால், கடவுளுக்கு அன்பு காட்ட வேண்டும், கடவுளிடத்தில் அன்பு கூற வேண்டும், கடவுளில் இயேசுவில் நாம் செலவு செய்யப்பட வேண்டும். நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய பலன், நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய செல்வங்கள், ஈவன் ஃபைனான்சியல், வாட் எவர் இட் இஸ், த வே இஃப் யூ see to show, to spend and to expended for the souls, அங்கேதான் நீங்கள் மரியாளுடைய பாத்திரத்திலே நுழைகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்கிற போது எப்பொழுதெல்லாம் நாம் டூயிங் சம்திங் ஃபார் காட் என்று இலக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் மார்த்தாளுடைய கேரக்டருக்குள்ள போயிடுறோம். இலக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கும் போது, கடவுளுக்காக ஏதாவது செய்யணும், ஆனால் என்னது நானே தீர்மானிக்கிறேன் எனும்போது நாம் மார்த்தாளை போல மாறிவிடுகிறோம். ஆனால் கடவுளுக்கு என்று விலை மதிக்க முடியாத ஒன்றை கொடுப்பேன், செலவு செய்ய என்னையே விட்டு கொடுப்பேன், செலவு செய்ய விரும்புவேன் என்று எப்பொழுது நாம் போகிறோமோ அப்பொழுது மேரியினுடைய ஷூல நம்ம என்டர் ஆகிறோம். We are entering in the Mary's spot and Paul's way to show our gratitude to God, to the people. Is it not? We need to learn these characteristics through Mary and through Paul. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கேயும் பவுல் சொல்றார் பாருங்க. Having so found an affection for you, we were well pleased to impart to you not only the gospel of God, but also our lives, because you had become very dear to us. நீங்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர் சொல்றார் அந்த சபையை பார்த்து, பிரியமானவர்கள், உங்கள் மீது நான் மிகவும் பிரியமாய் இருக்கிறேன், வாஞ்சியாய் இருக்கிறேன். ஆகவே நான் எப்பொழுதுமே கடவுளுடைய சுவிசேஷத்தை மட்டும் உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை, சுவிசேஷத்தை கொடுக்கிறேன், அதோடு கூட என் ஜீவனை கொடுக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவனை, இந்த ஜீவனை என்கிற வார்த்தை இங்க எழுதுறாருல, இதுலதான் கொரிந்தியர்கள் எழுதுறாரு, I will even spend and expended to spend. எக்ஸ்பெண்டட்னா என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை படிச்சா used up, என்னை நீங்கள் கம்ப்ளீட்டா பயன்படுத்தி கொள்ளலாம். ஆர் கன்சியூம்டு. ஒரு நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னா நெருப்பு கன்சியூம் பண்ணிடுச்சுன்றோம். அல்லது தண்ணியை கீழே மணல்ல ஊற்றின உடனே மணல் அந்த வாட்டரை கன்சியூம் பண்ணிடுச்சுன்றோம். அல்லது சாப்பாடை போட்ட உடனே தட்டு காலியான உடனே நம்ம கன்சியூம் பண்ணிட்டோன்றோம். த சேம் வே இவர் சொல்றாரு, என்னை நீங்க கன்சியூம் பண்ணிடலாம். என்னுடைய எனர்ஜியை, என்னிடத்தில் இருக்கிற கடவுளுடைய கிருபையை, அல்லது என்னிடத்தில் இருக்கிறதான நான் உழைத்து சம்பாதித்த என்னுடைய காரியங்களை,
வாட் எவர் இட் இஸ், த எனர்ஜி, எவ்ரிதிங், எஸ், ஸ்பெண்ட் ஆன், என்னை செலவு செய்யுங்கள் என்று சொல்கிறார் பவுல். காரணம், கடவுளுடைய அன்பை நான் ருசித்தேன், கடவுள் தம்முடைய உன்னதமான அன்பை எனக்கு காட்டிவிட்டார், ஆகவே நான் உங்களை நேசிக்கிறேன். செலவு செய்ய, செலவு பண்ணப்பட விரும்புகிறேன். மரியாள் கடவுளுடைய அன்பை ருசித்தாள், கடவுள் இயேசுவால் நேசிக்கப்பட்டாள், இப்பொழுது இயேசுவுக்கு என்று செலவு செய்து விட்டாள், விலை மதிக்க முடியாதது. we need to learn. நீங்களும் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில seek for the opportunity to show your gratitude. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து சண்டே நம்ம மீட்டிங் அட்டன் பண்றோமே, தட் இஸ் நாட் அ கிராட்டிடியூட். அது ஒரு கிராட்டிடியூட் ஒன்றும் கிடையாது. அது கடவுள் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் திரும்பி வருகிறோம், கடவுளை தொழுது கொள்ள வருகிறோம், கடவுளுக்கு துதி செலுத்த வருகிறோம், கடவுளுடைய வசனத்தை கேட்க வருகிறோம் என்பது நாம் இயல்பாய் வளருவதற்கு தேவையான ஒன்று, நாம் வளர்வதற்கு தேவையான ஒன்று. நாம் நண்பர்களை, சகோதரர்களை சந்திக்கிறோம், நாம் ஐக்கியத்தில் வளர்வதற்கு உதவுகிற ஒன்று. ஆனால் கடவுளுக்கு நாம் வந்து இங்க போடுற காணிக்கையா? நோ நோ நோ, நத்திங், தட்ஸ் நத்திங். அது ஒன்றும் விலை மதிக்க முடியாத ஒன்று இல்லை. நம்மள்ட்ட இருக்கிறதுல ஏதோ ஒரு சின்ன ஈவன் ஸ்பெக்கை தான் வந்து போடுறோம் உள்ளபடி. அதனால அது இல்லை விஷயம். ஆண்டவருக்காக நீங்கள் உங்களை செலவு பண்ண விட்டு கொடுப்பது. அண்ணாளுடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனிங்க. பிள்ளையே இல்லாமல் இருந்தாள் அநேக ஆண்டுகள். பெணினாளுக்கு 4-5 பிள்ளைங்க இருந்தாங்க. நீண்ட ஆண்டுகளாக பிள்ளை இல்லாத ஒரு மலடியை போல் இருந்தாள். கடவுளிடத்தில் கண்ணீர் விட்டு கேட்கிறாள், ஒரு பிள்ளை வேண்டும் என்று. கேட்கும் போதே அவர் என்னவென்று கேட்கிறாள், நீர் பிள்ளையை கொடுத்தாள், நான் அதை உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஐ வில் ஸ்பெண்ட் த பேபி ஃபார் யூ. அந்த குழந்தையை நீங்க கன்சியூம் பண்ண நான் விட்டு கொடுக்குறேன், அல்லது நீங்க அதை ஸ்பெண்ட் அப் பண்ண நான் விட்டு கொடுக்குறேன் என்று ஜெபிக்கிறாள். கடவுள் வாண்டட் டு டெஸ்ட் ஹர். என்ன பண்றாரு? the moment she prayed that prayer, she got pregnant அந்த வருஷத்துல, and she got a baby. அந்த குழந்தை பால் மறக்கும் வரை அவள் காத்திருக்கிறாள். she stand on that word. பால் மறந்துச்சு, ஒரு கண்ணுக்குட்டியை எடுத்துக்கிட்டு, குழந்தையை எடுத்துக்கிட்டு நேரா வந்து நிக்கிறா இடத்துல, எங்க ஜெபித்தாளோ அங்க. ஏலியை பார்த்து சொல்றா, இதோ இந்த குழந்தைக்காக தான் நான் ஜெபிச்சேன், now here take him and spend him. அதுதான் அவருடைய வார்த்தை அங்க. நீங்க அதை மாற்றி பார்த்தீங்கன்னா, take him and spend him. I wanted to give this expensive thing to a lavish love to show my God, to highest honor to show my God, and I want to spend him on him. இவனை நான் கடவுளில் செலவிட விரும்புகிறேன், கடவுளுக்காக செலவிட விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த குழந்தையை விட்டுவிட்டு, அந்த குழந்தையை அழுதானோ கதறினானோ, ஏன்னா பால் மறந்த ஒரு சின்ன பிள்ளை, தட்ஸ் ஆல். திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிட்டாங்க. வாட் இஸ் காட்ஸ் ரிப்ளை? காட் blessed her with more 4 children. ஜெபிக்காமலே இது அதிகப்படியான பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டாள். டி see that? கடவுள் ஒருவருக்கும் கடனாளி அல்ல, ஒருவருக்கும் கடவுள் கடனாளி அல்ல. If you spend yourself on God, on Jesus, if you spend yourself and yours on Jesus, for Jesus, then God will repay. கடவுள் திரும்ப கொடுத்து விடுவார். கொடுக்கிறார் என்பதற்காக நாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. we already received, we are already loved by God, so that with gratitude we need to spend ourselves. இதைதான் மேரி செய்தாங்க. இந்த எந்த போதனையும் இல்லாமலேயே, இவ்விதமான ஒரு போதனை இல்லாமலேயே அந்த பெண் கொண்டு வந்து இயேசுவின் மீது ஊற்றி விட்டாள். ஊற்றி இயேசுவை ஆசீர்வதித்தாள். இயேசுவுக்கு கிடைக்காத ஒரு பரியலை இங்கேயே உத்தரவாதம் செய்து விட்டாள். இயேசுவே அதை ஒரு பரியலா எடுத்துக்கிட்டார். என்னை அடக்கத்திற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாள், இது என் அடக்கத்திற்காக வைத்திருந்தாள், என் மீது ஊற்றினதன் வழியாக என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டாள் என்று இயேசுவே ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே,
இவ்விதமான மனநிலை உள்ள மக்களாய் நாம் மாற வேண்டும். சபைக்கு வருகிறோம், கடவுளை துதிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், ஐக்கியத்தில் வளர்கிறோம், சமாதானத்தில் வளர்கிறோம், மனம் திரும்புகிறோம் என்பதெல்லாம் நல்லது, ஆசீர்வாதத்திற்குரியதுதான், மாற்றுக்கருத்து இல்லை. பட் we need to spend us and spend our children and our earnings and our all the abilities and all our strength for God. Think about how that young lady Mary was transformed in that way. Only reason, she learned sitting under Jesus' feet and she accept Jesus' love. அதனால தான் அவளால் முடிஞ்சது. இந்த செய்தியின் வழியாக மரியாளுடைய எண்ணம், மரியாளுடைய தியாகம், மரியாள் கொடுத்த விலை, அதன் வழியாக இயேசு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அன்றைக்கு, அதன் வழியாக இயேசு மரியாளை இந்த உலகம் முழுவதும், உலகத்தின் முடிவு வரைக்கும், நற்செய்தி அறிவிக்கப்படுகிற காலம் வரைக்கும் மரியாளுடைய இந்த தியாகம், இந்த செயல் அறிவிக்கப்படும் என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தை, பவுல் அதே போல கடவுளுடைய அன்பினாலே உந்தப்பட்டவராய் தன்னை செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் விட்டு கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இருந்ததையும் நாம் பார்த்தோம். இவ்விதமாய் இவர்களிடத்திலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நாமும் நமது வாழ்வு காலத்தில் நம்மை, நம்மளுடைய எல்லா விதமான ஏதுகளை, திறமைகளை, நம்மிடத்தில் கரங்களில் இருக்கிற செல்வங்களை என எதுவாயிருந்தாலும், பிள்ளைகளை கடவுளுக்கென்று செலவு பண்ணும்படியாய் விட்டு கொடுக்க கற்றுக்கொண்டு கடவுளை மகிமைப்படுத்த கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்படி அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து செயல்படுகிற உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். மே காட் பிளஸ் யூ. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.